ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பாரம்பரியமான வெண்ணெய் புட்டு செய்முறை பார்க்கலாமாங்க. அந்த நாள்லேயும் சரி இப்போவும் சரிங்க, வேணாம்னு சொல்லாத ஒரே பலகாரம் வெண்ணெய் புட்டுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டி காலத்துலேருந்தே நம்மளுக்கு தின்ற பொருள் வேணும் அப்படின்னா இந்த வெண்ணெய் புட்டு டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 200 கிராம் அரிசி எடுத்துருக்கேங்க. சாப்பாட்டு அரிசி தான். நல்லா ஊற வச்சு நல்லா கிரைண்டரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெல்லம் 200 கிராம் அரிசிக்கு 400 கிராம் அளவுக்கு வெல்லம், இல்லை 500 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடலப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவுக்கு. தேங்காய் ஒரு தேங்காய் உடச்சி திருகி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ கடலப்பருப்பு நல்லா வேக வச்சுக்கலாம். தனித்தனியாக கூட நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம ஒன்றாவே போட்டுட்டேன். கடலப்பருப்பு வேக வச்சுட்டு வெல்லத்தை இடித்து அதில் போட்டு நல்லா கரைஞ்சிடணுங்க. கரைஞ்சதுக்கு பிறகு இந்தமாரி வடிகட்டி எடுத்துக்கலாம். மண் தூசி எல்லாம் இருக்கும் வெல்லத்தில், வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த கடலப்பருப்பை தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தூசி இல்லாமல் அலசி எடுத்துக்கணுங்க. இப்போ வடிகட்டின வெல்லத்தை மறுபடியும் அதே பாத்திரத்திலே கழுவிட்டு ஊற்றியாச்சு. அதை ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இந்த கடலப்பருப்பில் கொஞ்சம் தூசிகள்லாம் இருக்கும், அதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நாம் வேக வைக்கும்போது தனியாகவே வேக வச்சிடலாம் கடலப்பருப்பை. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு கடலப்பருப்பும் அதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணுங்க. வெல்லம் கரைஞ்சால் போதும். இதுக்கு பாகு பதம் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வெல்லம் போட்டு கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்துடலாங்க. தண்ணி கொதி வந்ததும் அதில் சேர்த்து கைவிடாத கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கீழே கெட்டி கெட்டியாக ஆகிடும் மாவு. அதனால் கைவிடாத கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் இனிப்பு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு சிட்டிகை அளவு உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கைவிடாத நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே நம்ம மாவு நல்லா கெட்டியாக ஆகிடும். பாருங்கள், மாவு நல்லா திக்னஸாக ஆகிறது நம்மளுக்கு தெரியும். இதில் ஆயில் ஐட்டம் எதுவுமே கிடையாதுங்க. நெய் தேவையில்லை, ஆயில் எதுவும் தேவையில்லை. வெல்லம், அரிசி, கொஞ்சம் தேங்காய் இருந்தாலே போதுங்க. செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த நாளில் தேங்காய் திருவுனா அந்த கொட்டாங்குச்சிலே நம்மளுக்கு ஊற்றி கொடுப்பாங்க. அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், மாவு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அரிசி மாவு பாருங்கள் நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு அப்படியே வருது பாருங்கள். இந்த அளவுக்கு அப்படியே மினுமினுப்பாக இருக்கும். இப்போ மாவு நல்லா வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நல்லாவே நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு. இப்போ இந்த டைமில் தேங்காய் திருவி நம்ம எடுத்து வச்சுருப்போங்க, அதை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு தேங்காய் நம்மளுக்கு தேவை. நான் 200 கிராம் அரிசி தான் போட்டிருக்கேன். அதுக்கே ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்காங்க. ஏலக்காய் 2, அதுவும் இடித்து கடைசி இறக்குற நேரத்துக்கு அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கிண்ணத்தில் தேங்காய் பூ போட்டிருக்கேன். இப்போ இதில் சர்வ் பண்ணிக்கலாங்க. இது நம்ம ஒரு நாள் வச்சுருந்தும் சாப்பிட்லாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான வெண்ணெய் புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டிஷ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதுவும் செய்து கொடுத்து பழக்கப்படுத்துங்க. 200 கிராம் அரிசி தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெண்ணெய் புட்டு கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.